எல்லாருக்கும் நமஸ்காரம். பாட்டிஸ் பக்கத்தில் இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோ பார்க்கல. பாட்டி வந்து ஒரு நல்ல பிராண்டு நம்ம எல்லாருக்கும் வந்து காமிக்க போகிறா. இதில் வந்து வியஞ்சனம் த சைடிஷ் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் பங்கஜ மாமி அப்படின்னு ஒரு மாமி பண்ணின்னு இருக்கா. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஊறுகாய், மாவடு, மாங்காய் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நான் மாமியை பார்க்க போனதுனால மாமி எனக்கு உடனே பேக் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ பாட்டி நீ சாப்பிட்டியா? பாட்டி சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. மாவடு நல்லா இருந்தது, இது மாங்காய் நல்லா இருந்தது, பிரண்டை தொக்கு நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், இது புளிக்காய்ச்சல் நாங்கள் நாளைக்கு தான் எடுக்க போகிறோம். இன்னொன்று கொத்தமல்லி தொக்கு கொடுத்துருந்தா மாமி, அதை சாப்பிட்டுட்டோம் நாங்கள். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டாக இப்போ தான் 1 மணிக்கு போனேன் மாமியை பார்க்க. உடனே இதெல்லாம் கொடுத்துட்டா. மாமியோட கேட்டலாகு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ மாமியை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கோ. மாமி வந்து பண்ணி வச்சுக்க மாட்டா, ஸ்டாக் எப்போதுமே வச்சுக்க மாட்டா. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. பாட்டியே சொல்லிட்டா பாருங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் மாமி இப்போ பண்ணுவா. இப்போ நீங்கள் கேட்டேன்னா அதுக்கப்புறம் தான் போய் மாமி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆற்றுல எப்படி பாட்டி எப்படி பண்ணுறாளோ, அம்மா எப்படி பண்ணுறாளோ அதே மாதிரி மாமி சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பா. அது ஒரு அன்போடு சமைக்கிறதுனால எல்லாமே பாருங்கோ, பார்த்தாலே தெரியுது. இது வந்து பிரண்டை தொக்கு கொடுது, இதெல்லாம் மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இது புளிக்காய்ச்சல். உன் கை ஈரமாக இருக்கா? இல்லைன்னா அந்த மாவடை திறந்து காமி பாருங்க. மாவடு எப்படி என்ன போட்டிருக்கா இதில்? மாவடுல அரைச்சு மாவடுல மிளகாயும் கடுகையும் அரைச்சி போட்டிருக்கா. நல்லா இருக்கு. இப்படி தானே நீயும் பண்ணுவ? இப்படி தானே. ஆமாம். ஆனால் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் மாமி, விளக்கெண்ணெய் ஊற்றுவோம் அதுக்கு. மாமியும் விளக்கெண்ணெய் தான் விட்டுருக்கா. ஆமாம், விளக்கெண்ணெய். இது மாங்காய், இது உப்பு பெசரினது, பெசரி இருக்கு, நல்லா இருக்கு. இது புளிக்காய்ச்சல். ஆமாம் ஆமாம். அதனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாமி கிட்ட வாங்குங்கோ. மாதா ஊட்டாத சோறு என்ன ஊட்டும்? மாங்காய் ஊட்டும். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டணும். சூப்பராக இருக்கு. இது புளிக்காய்ச்சலையும் திறந்து காமிப்போம் எப்படி இருக்குன்னு. ஆற்றுல வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஊறுகாய் வந்து இருந்தால் வந்து அது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஆற்றுக்கு. ஆற்றுல ஊறுகாய்லாம் இருந்தாலே நல்லா இதுதான். ஊறுகாய் இருக்கணும், ஆற்றுல இருக்கணும், இருக்கக்கூடாது. ஆமாம். அதனால் எல்லோரும் நான் இன்ஸ்டாவில் மாமியோட பேஜை டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்கி பாருங்கோ. நீங்கள் என்ன கேட்டால் அந்த கேட்டலாகில் என்ன கேட்டாலும் மாமி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பா. புளிக்காய்ச்சல் பாரு, சூப்பராக இருக்குது. வாசனையும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம அப்போ இந்த இதுலலாம் கோவிலெலாம் பண்ணுவாள்ல பாட்டி, அது மாதிரியே தான் பண்ணியிருக்கா. போன வாட்டி மாமி கொடுத்தா, அதையும் நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. இது இன்னைக்கு கொடுத்துருக்கா. நல்லா இருக்கு. பேக்கிங்கும் மாமி பக்காவாக. இப்போ நான் ஆற்றுலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு இதெல்லாம் மாமி கொடுத்துருக்கா. அதனால எனக்கு இப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்கா, சாம்பிள். அதனால வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணினேன்னா பக்கா பேக்கிங் பண்ணி கொரியரும் இருக்குது, ஷிப்பிங்கும் இருக்குது மாமிக்கிட்ட. அதனால் நான் மாமி பேஜை டேக் பண்ணுறேன், பாருங்கோ. நீயும் சொல்லு பாட்டி, எல்லாரும் ஊறுகாய் வாங்குங்கோ. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரும் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது, வாங்கி சாப்பிடுவோம் எல்லாரும். எல்லாம் அப்படியே நம்ம ஆர்டர் கொடுங்க. ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக மாமி எண்ணெய் விட்டு நம்ம எப்படி ஆற்றுல வச்சுப்போமோ அது மாதிரி தான் இந்த இதெல்லாம் மாவடுலாம் இந்த சில இடத்துல மருந்து வாசனை வருது. இப்போ வாங்குறதெல்லாம் நீயே 2 தடவை வாங்கி நீ ஒன்றும் மருந்து வாசனை வந்தது இல்லை. இது நம்ம பண்ணுற மாதிரி மாவடு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவ நீ? மாவடு சாம்பார். என் மருமாலாம் இதை வச்சுட்டே இது இருந்தால் போரும். ஒரு தட்டு மோர். சரி, அதனால கண்டிப்பா எல்லாரும் மாமி கிட்ட வாங்குங்க. நமஸ்காரம். ஆதரவு கொடுங்க மாமிக்கு.